டைரக்டர் பாரதி ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய குடும்ப விவகாரம் இன்னைக்கு மொத்தமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க குடும்பத்தில் மகள் ஜனனி மற்றும் மருமகள் நந்தனாக்கு இடையே நடைபெற்ற அந்த சண்டை அதை ராதிகா சரத்குமார் விலக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்போ மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிச்சிருக்குது. சொத்து தகராறு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்பவும் பயங்கரமாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஜனனி நந்தனாவை போலீஸ் கம்ப்ளைண்ட் மூலமாக விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தனா மற்றும் பாரதி ராஜாவோட பேத்திங்க மனோஜ் பாரதி ராஜாவோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கேரளாவில் தான் வசிச்சுட்டு வராங்க. இப்போ இறுதி சடங்குல கூட பங்கேற்க முடியாமல் ரொம்ப கையை நீட்டி ஆவேசமாக பேசின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவருடைய மகள் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களா, அதுவும் இவ்வளோ ஒரு பொது வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. வாங்க இதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவர் இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனோஜ் பாரதி ராஜா இறந்த ஒரே வருடத்தில் பாரதி ராஜாவும் இயற்கை எழுதியிருக்காரு. இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. மகள் ஜனனி அவரை ரகசியமாக மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பல்வேறு சொத்துக்களை தன்னுடைய பேருக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னும், மனோஜ் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தன்னுடைய நீலங்கரை வீட்டை மனோஜுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பாரதி ராஜா இருந்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தில் மனோஜ் பாரதி ராஜா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேலு அவர் மனசளவில் ரொம்பவும் ஒடுங்கி போயிட்டாரு. தனிமை வலி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் அவரை ஒரு பக்கம் வாட்டி எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய பில்ஸ், மருந்து, மாத்திரை, கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ரொம்பவும் தனிமையிலே இருந்திருக்காரு. ஒரு பக்கம் மகள் பண்ணின துரோகம், மனைவி மகள் சேர்ந்து அவங்களுக்கு செஞ்ச விஷயம், அது மட்டும் இல்லாமல் மருமகள் பேர குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற இயலாமையில் ரொம்பவும் வாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக சில விஷயங்களை அவர் விட்டுட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. மருமகள் நந்தனாக்காக சின்ன சின்ன விஷயங்களை பாரதி ராஜா கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் இது வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் சம்பாரித்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேருக்கும் சமமாக தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவருடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உயர்ந்ததாக தான் இருந்திருக்கு. ஆனால் தன்னுடைய மருமகள் நந்தனா மற்றும் குழந்தைங்களை அவரை பார்க்கறதுக்கு கூட அதிகபட்சம் ஜனனி அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் அவருடைய இறுதி நாட்கள் அப்படிங்கிறது கழிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதிச் சடங்குல கங்கை அமரன் சார் இதை விஷயத்தை பற்றி எல்லாம் நினச்சிட்டு தான் ரொம்ப ஓப்பனாக அவுட்போஸ்ட் ஆகி பேசியிருப்பார். அவருடைய மனைவி மற்றும் மகள், அவங்களுடைய பேர பசங்க எல்லாருமே வரும்போது கூட ரொம்ப ஓப்பனாக கத்திருப்பார். இதுக்கு மேலே எதுக்காக வரீங்க, அவனை தனியாக விட்டுட்டு அனாதை மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க, அவனை ஒரு அனாதை ஆக்கிட்டீங்க, அவனுடைய கடைசி கால வலி, தனிமை இதெல்லாம் அவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, இன்னும் எதுக்காக இங்கே வரீங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுடைஞ்சு ரொம்பவும் அழுதுருப்பார். ஆனால் அவர் இறந்ததுலேருந்தே கடைசியாக இறுதிச்சடங்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தில் எந்த விதமான சண்டையும் இல்லாத மாதிரி ரொம்ப சுமூகமாக பார்த்துக்கிட்ட முழு விஷயமும் ராதிகா சரத்குமார் தான். ராதிகா சரத்குமாரோட அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க குருநாதரா நினைச்ச பாரதி ராஜாவும் இறந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய இடியாக இருந்திருக்குது. அந்த வகையில் தன்னுடைய குருநாதரோட இறுதிச் சடங்கு வரைக்கும் அவர் கூடயே இருந்துட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகள் ஜனனி மற்றும் மருமகள் நந்தனாக்கிடவே ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேணாம் ஜனனி, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய குருநாதருக்கு அவர் கடைசியாக அவருடைய இறுதிச் சடங்கு முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து தேவையான விஷயங்களை எல்லாமே பார்த்துருக்காங்க. ராதிகா சரத்குமார் மற்றும் நிரோஷா, கங்கை அமரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய இறப்பு முடிகிற வரைக்குமே கூடயே இருந்து எல்லா விஷயத்தையும் சுமூகமாக நடத்தி கொடுத்துருக்காங்க.